பக்த புரந்தரதாசர் 12ஆம் பகுதி. மூலஸ்தானத்தில் அழகான இளைஞன் ஒருவன் வீணை இசைக்க புரந்தரி நடனமாடினாள். பின்னர் புரந்தரி வீணை இசைக்க அவர் நடனமாடினார். இதனை கண்ட புரந்தரதாசரின் மனம் கொதித்தது. மறுநாள் காலை இல்லம் திரும்பிய புரந்தரியிடம் தான் கண்டவற்றை கூறி யார் அது என்று வினவினார். இன்று தெரிந்து கொள்வீர் புரந்தரதாசரே என்று கூறி சென்று விட்டாள். அன்று இரவும் அதே போல புறப்பட்ட பொழுது புரந்தரதாசரையும் அழைத்து சென்று கதவிற்கு வெளியே அமர வைத்தாள் புரந்தரி. அன்றும் அதே போல நிகழ்ந்தது. ஆனால் வீணை வாசிக்கும் போது அந்த இளைஞன் அபஸ்வரமாக வாசிக்க ஆரம்பித்தான். அபஸ்வரம் புரந்தரதாசரால் தாங்க இயலவில்லை. கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்தார் ரகுநாததாசர். அந்த திவ்ய சுரூப சுந்தரன் எழுந்து ஓடினான். அவன் பின்னாலேயே ஓடினார் புரந்தரதாசர். அந்த இளைஞன் கருவறைக்குள் சென்றதும் அந்த சுந்தர ரூபம் மறைந்து விட்டது. புரந்தரிக்கு அருள் புரிந்து ஆடவும் பாடவும் வந்தது இறைவனே என்பது புரந்தரதாசருக்கு புரிந்தது. அம்மா, உனக்காக இறைவனே வீணை இசைக்க நீ ஆடினாய், நீ இசைக்க அவர் ஆடினார், என்னே உன் பெருமை என்று கூறி விழிகளில் விழிநீர் பெருக அந்த பக்தையின் பாதம் பணிந்தார் புரந்தரதாசர். 13ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.